வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உணவும் மருந்தும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சரஸ்வதி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று மிக சிறப்பாக தவத்தை வழி நடத்திய அம்மா ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். தவநிலையில் அருள் பேராற்றல் கருணையினால் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. உம்மை சரணடைந்தோம் எம் குருவே, நின்னை சரணடைந்தோ. உம்மை சரணடைந்தோ எம் குருவே, நின்னை சரணடைந்தோ. அனைத்து குருமார்களுக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொண்டு இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சிந்தனை உணவும் மருந்தும். பார்க்கலாங்க. உணவுனா என்ன நம்ம பார்க்கலாம். நாம ஏதோ ஒரு வேலை செய்யறோம், நம்ம கிட்ட இருக்க எனர்ஜி காலி ஆயிடுது, வீணா போயிடுது. அதை திரும்ப எடுக்கணும் இல்லையா? அதுல மிக முக்கியமான பங்கு இந்த உணவு தான் நமக்கு கொடுக்குது, அந்த ஆற்றலை, எனர்ஜிய. ஒரு பைக்குன்னு இருந்தா அதுக்கு ஃபியூல் எவ்வளவு முக்கியமோ, பெட்ரோல் எப்படி முக்கியமோ, அந்த மாதிரி நமது உடம்பை இயக்குவதற்கு தேவையான சக்தி அந்த உணவுல இருந்து கிடைக்குது. இப்ப நம்ம உடம்ப அசைக்கிறதுனாலதான் அது செலவாகுது, ஆற்றல் காலி ஆகுது, நம்ம அதனால சாப்பிடுறோம். ஆனா இது சாப்பாட்டுல மட்டும் தானா அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. நம்ம சாப்பிடாம இருந்தா கூட சம்டைம்ஸ் பசி வரும். ஏதாவது ஒரு வேலையில இருப்போம், ஒரு 1/2 hour லேட்டா சாப்பிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருப்போம். பாத்தீங்கன்னா வந்த பசி போயிருக்கும். இது எல்லாருக்குமே ஒரு அனுபவமா இருக்கும். அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க பசி பசின்னு கத்துவாங்க, இந்த வாரேண்டா கண்ணா ஒரு கொஞ்ச நேரத்துல அப்படிம்பாங்க. அதுக்குள்ள குழந்தை பசி இல்லமான்ட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, உடம்பு தானாகவே காற்றுல இருந்து, கோள்கள்ல இருந்து,
பூமி சுத்துது இல்லைங்களா, அது நடுவுல கதிரியக்கம் நடைபெறும். அந்த வெப்பம் ஹீட் அப்படியே பூமிக்கு வரும்போது, மேல வரும்போது அதுல இருந்தெல்லாம் ஆற்றல் வருது. இது எல்லாத்தையுமே உடம்பு ரிசீவ் பண்ணிக்குது பாத்தீங்கன்னா, நமக்கு தான் தெரியல. உடம்பு ரிசீவ் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அப்பதான் அறிவு விரிவடைகிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு இயற்கை ரகசியம் புரியலைன்னா என்ன காரணம்னா, எப்ப பார்த்தாலும் அவங்க உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ள போகாதுங்க. கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு அவசியம் வேணும் பார்த்தீங்கன்னா. இத ஞானிகள் உணர்ந்துட்டாங்க. அதனால நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அம்மா உணவுனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. கண்டத கடியத சாப்பிடக்கூடாது. அதுக்கு ஒரு முறை இருக்கு. 3 விதமா உணவ பிரிச்சு குடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, சாத்வீகமான உணவு, தாமச உணவு, ரஜோ உணவு அப்படின்னு உணவுல 3 வகை இருக்குமா அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. ஏன்னா உடம்புக்கு எந்த சாப்பாடு குழந்தையா இருந்தாலே பாருங்க, நம்ம குழந்தைக்கு ஒத்துக்கிற சாப்பாட ப்ரிப்பேர் பண்ணி தானே நம்ம சாப்பாடு ஊட்டுவோம். ஒரு 6 மாச குழந்தைக்கு நம்ம இஷ்டத்துக்கு சாப்பாடு ஊட்ட முடியுமா? அந்த குழந்தை உடம்புக்கு எது ஒத்துக்கும்? இத சாப்பிட்டா வாந்தி எடுத்துருது. இத சாப்பிட்டா லூஸ் மோஷன் போயிடுது அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வோம் இல்லைங்களா? அதே மாரி நம்ம உடம்பும் பொருந்தும் உணவு, பொருந்தாத உணவுன்னு 2 வகை உண்டு. அததான் எடுத்துக்கும். எப்ப பார்த்தாலும் என்ஜாய்மெண்ட்லயே சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். நல்ல ருசியா நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா, அவங்க ரஜோ உணவு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரஜோ குணத்த தான். அது ஏதாவது ஒரு இன்பத்த அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தூண்டிக்கிட்டே இருக்குமா மைண்ட. அப்ப மனசு அப்படி போணுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஏத்த மாரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களே கொஞ்சம் துடுக்கான செயல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இப்ப ஒரு சில வீட்ல ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலவரம் வேறங்க. ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யார் வீட்ல போய் ஃப்ரிட்ஜ திறந்தாலும் ஏதாவது ஒரு குழம்போ, தொட்டுக்கையோ இல்ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறாங்க. இல்ல மசாலா தடவி எதையாவது வச்சர்றாங்க பார்த்தீங்கன்னா. அப்ப நம்ம அடுத்த நாள் அத எடுத்து சுட சுட சமைச்சு சாப்பிட்ட காலமெல்லாம் போயி, எல்லாரும் வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிர்றாங்க. அத அடுத்த நாள் ரீஹீட் பண்ணி பண்ணி சாப்ட்டு, அல்லது காலையில சமைச்சத சாயந்தரமா வீணா போகக்கூடாதுன்னு சொல்லி, நம்மளும் சாப்ட்டா என்ன ஆகும்னா, மந்த புத்தி வந்துருது. தாமச குணம் அப்படிங்கிறாங்க. நல்ல செயல்கள் செய்ய முடியாதுங்க. கெட்ட எண்ணம் உருவாகுறதுக்கு, நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறோம் பாருங்க ஒரு வார்த்த. அதுல தான் எல்லாமே மாறி போகுது. வேஸ்ட்டா போனா போயிட்டு போகுது. பாலோ, தயிரோ, விலை உயர்ந்த பொருளோ, லேட் ஆயிடுச்சு, கெட்டு போச்சு. கெட்டு போறது நம்ம மூக்குக்கு தெரிஞ்சா தான் கீழ போடுறோம். அப்படி இல்லங்க. உணவு சமையல் செய்து 3 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிரணும். இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சாயந்திரமா தானே நமக்கு மூக்குக்கு வருது. அதனால உணவு கொஞ்சம் பழைய சாப்பாட லேட்டா சமைச்சு வச்ச உடனே சுட சுட சாப்பிட்டு பழகுங்க. இல்ல ஒரு மதியத்துக்குள்ள காலி பண்ணிடுங்க. அது நல்ல ஒரு குணத்த கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப மகான் என்ன சொல்றாங்க? இந்த சாத்வீகமான ஃபுட் அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? முளைக்கட்டிய தானியங்கள் நெறைய இருக்கு. சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமே இப்ப தெரியும் ஃபுட்டு. ஆனா இந்த ஃபுட் எல்லாம் நம்ம சாப்பிடுறோமா? இந்த சாத்வீக ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் உடலும் ஆரோக்கியமா இருக்கும். மனசும் சிறப்பா இருக்கும். நல்லா இயங்கும். ஆனா இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சு. ஃபாஸ்ட்டா சாப்பிட்டு ஃபாஸ்ட்டா போயிடணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இந்த தானியங்கள், கீரைகள், பச்சை கலர்ல சாப்பாடு இருந்தாலே யாரு சாப்பிடுறா? யோசிச்சு பாருங்க. சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஏலக்காய், கிராம்பு நல்ல ஸ்பைசி ஃபுட்டு, நல்ல வாசனை அடிக்கணும், கலர்ஃபுல்லா இருக்கணும், டெக்கரேஷன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுட் எல்லாத்த விட டெக்கரேஷன் தான் பயங்கரமா இருக்கு. அந்த மாரி அழகுபடுத்தி அந்த குழந்தை கண்ணுல அந்த உணவ காட்டி சாப்பிட வைக்கணும். ரொம்ப கஷ்டம் இல்லையா? வே பீட்ரூட்டா சாப்பிடாது. பீட்ரூட் ஹல்வா பண்ணி குடுக்கணும். அந்த மாதிரி தான் எத எடுத்தாலும். அப்ப சில பொருட்கள தவிர்க்கணும். சில பொருட்கள நெறைய சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நஞ்சை தானியத்தாலான கஞ்சி, புஞ்சை தானியம்னு சொல்லுவாங்க. மழை பேஞ்சு தானா விளையிற பயிர்கள். சில பயிர்களுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சணும். அப்பதான் அது வளரும். அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த தானியங்கள் எல்லாம் சாப்பிடணும். ரத்தத்துக்கு நல்ல சக்தி தரக்கூடிய முட்டை, பால், தயிர், நெய்யி, இனிப்பு முதல் 6 சுவை. 6 சுவை இதுல இருக்கணும். எல்லாருக்கும் தெரியும்ல. இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, உரப்பு, புளிப்பு அப்படின்னு 6 சுவைகள் உள்ளத சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். இயன்ற மட்டும் அந்தந்த வெப்பத்தட்பம் அந்த கிளைமேட்டுக்கு பொறுத்த அளவுக்கு கனி, கீரைகள்லாம் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு உலக சமாதான திட்டம் வந்த நாள்லயே மகரிஷி சொல்லியிருக்காங்க ஞான களஞ்சியத்துல. அப்படியே சாப்பிடுறீங்கல்ல, அத எப்படி சாப்பிடணும்?
காலையில எந்திரிச்சு ஏதோ எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ணிட்டு, ஒரு 7 மணிக்கு மேல 8 மணிக்கு உள்ள காலையில ஒரு கஞ்சி ஏதோ ஒண்ணு குடிச்சுக்கோப்பா காலையில. இப்ப சத்து மாவு கஞ்சி நெறைய வந்திருக்கு. அல்லது சில தட்டப்பயிறு, காராமணி பயிரெல்லாம் போட்டு, சில சிறுதானியத்தோட சேர்த்து கஞ்சி வைக்கலாம். அது தேங்காய் பால் ஊத்தி சாப்பிடலாம். தேங்காய் பூ போட்டு சாப்பிடலாம். ஏதோ ஒரு கஞ்சிகள சாப்பிடுங்க. ஒரு 12:30 மணி 1 மணிக்குள்ள சாப்பாடு, மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. அப்ப நீ காயோ, நெய்யோ, பருப்போ என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ, அது சாப்பிட்டுக்கங்க. ஈவினிங் வந்துருச்சா, ஏதாவது ஒரு ரொட்டி சாப்பிடுப்பா. ஏன்னா, ஒரு ரொட்டி சாப்பிடுறேன்னா, அது டைஜெஷன் ஆகல. உன் உடம்புக்குள்ள அது டைஜெஷன் ஆகாம திணறுது அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர்ல டைஜெஷன் ஆக வேண்டியது ஒரு ஒரு 2 ஹவர்ஸ்ல டைஜெஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உடம்புல அந்த உணவு வயித்துக்குள்ள கெட்டு போகாம இருக்கணுமா. அந்த மாதிரியான உணவுகள சாயந்தரமா சாப்பிடுங்க. பழ வகைகள்லாம் இந்த மாரி எல்லாம் சாப்பிட்டு, பாலெல்லாம் நல்லா காய்ச்சி, இனிப்பு சாப்பிட்டு சேர்த்து நல்லா சாப்பிடலாம். மத்தபடி இந்த மாதிரி எளிமையான உணவை எடுத்துக்காம, சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவை டேஸ்ட் கேட்பாங்கங்க. சத்து அதுல நெறைய இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது உடம்பு ஏத்துக்குமா? அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கும் அதிக சத்துள்ள பொருள குடுக்க முடியாது. டைஜெஷன் ஆகாது. சாஃப்ட் ஃபுட் தான் குடுப்பாங்க பார்த்தீங்கன்னா. அப்ப நம்ம ஒரு ஆப்பிள் வாங்குனாலே குழந்தைக்கு என்ன பண்ணுவோம்? அத மெதுவா தோலெல்லாம் சீச்சிட்டு, ஆவியில வேக வச்சு, அத மசிச்சுட்டு, தேவைன்னா தேன் கலந்து மெதுவா குடுப்போம். அல்லது இத்துணூண்டு கிள்ளி வாயில வைப்போம். குழந்தைக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு. அப்படிதான் நம்ம குடுத்து பழக்குவோம். ஆனா, உடம்பு ஏத்துக்கணும்ல. ஏத்துக்கிட்டா அடுத்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து குடுக்க ஆரம்பிப்போம். அப்படி உடம்பு ஏத்துக்கணும். அதிக டேஸ்ட்ன்னு எப்ப பார்த்தாலும் டேஸ்ட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, நம்ம போறோம். எல்லார் வீட்லயும் டேஸ்ட்டா நமக்கு சமைச்சு போடுவாங்களா? இல்ல எங்கேயோ ஒரு பிக்னிக் போறோம். எங்கேயோ அந்த ஷாப்பு கிடைக்குமா அப்படி சாப்பிட? இத மைண்ட்ல வைக்கணும் இல்லையா? அப்ப உடம்புக்கு ஒத்துக்கிற சாப்பாட ஒரு 3/4 வயிறு சாப்பாடு சாப்பிடுங்க. காய்கறி, சாப்பாடு எல்லாம் சேர்ந்து. மோரெல்லாம் குடிப்போம். தண்ணீரெல்லாம் குடிப்போம். அப்போ 3/4 வயிறு நல்லா ஃபுல் ஆயிடுச்சு. கொஞ்சம் கேப் இருக்கட்டுமே வயித்துக்கு. அதுதானே டைஜஷனுக்கே அவசியம். இங்க என்ன பண்றோம்? வயிறு ஃபுல்லா இருக்கு. எவ்வளோ பெருசா இருக்கோ வயிறு, அவ்வளோ பெருசு உணவ உள்ள போடணும்னு நெனச்சா எப்படிங்க முடியும்? அது செரிமானம் ஆகாது. அது கெடுதல தான் குடுக்கும். உணவு தான். ஆனா அத எப்படி சாப்பிடணும்? 1 மணி நேரம் முன்னாடி நமக்கு பசி இருக்கணும். 1 மணிக்கு சாப்பிட போறீங்கன்னா, 12 மணிக்கு வயித்துல பெல் அடிக்கணும். அப்ப நம்ம பசிக்காம சாப்பிட்டா, அவ்வளோதான் நோய் தான். பசிச்சு சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம். அளவா சாப்பிட்டா இன்னும் ஆரோக்கியமா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமே! இப்ப நம்மலாம் அ மனவளக்கலை வந்ததுனால சாப்பாட கையில எடுக்குறோம். அதுல அத என்ன பண்றோம்? நல்லா மூடிட்டு, கைய வச்சு மூடி சாப்பாட அ கைக்குள்ள வச்சுக்கிட்டு, மனச மூலாதாரத்துல வச்சுட்டு, அஸ்வினி முத்திரை போட ஆரம்பிக்கிறோம். ஒரு 10 முறை நல்லா அஸ்வினி முத்திரை போட்டு, ஓஜஸ் மூச்சு போட்டு, இந்த உணவுல இருக்கிற அந்த இதெல்லாமே கெட்டதெல்லாம் போயிடும். காந்தத்தன்மை அதிகமாயிடும் அந்த உணவுக்கு. அது உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி அந்த சாப்பாடு மாறிடும். அந்த சிற்றறைகள் அழகா உறிஞ்சிக்கொள்ளும் பார்த்தீங்கன்னா. அப்படி அஸ்வினி முத்திரை போட்டு, நம்ம ஓஜஸ் மூச்சு போட்டு, அழகா அந்த உணவ நம்ம சாப்பிடுறோம். அது மிக சிறந்த பழக்கம். அத கண்டிப்பா காயகல்பம் படிச்ச எல்லாருமே வாழ்நாள் முழுக்க அத விட்டுறக்கூடாது. செஞ்சுகிட்டே இருக்கணும். ஆனா சில பேர் சாப்பாடு சாப்பிடும்போது, உண்ணாமலை ஆச்சாரக்கோவை, உண்ணாமலை சதகமெல்லாம் கூறும். சா நின்னுகிட்டு சாப்பிடுறது, பஃபே சிஸ்டம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, அல்லது சில பேர் வீட்ல டிவி பார்த்துக்கிட்டு சோஃபால சாப்பிடுறது, பெட்ல உட்காந்து சாப்பிடுறது. ஒரு முறை இருக்கு. அந்த உணவ அவ்வளோ அழகா கண்ண மூடிட்டு டிவி பார்க்காம, வாயில உணவ வச்சு அரைச்சீங்கன்னா, உமிழ்நீர் அப்படி வரும். டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா, நாக்குல உமிழ்நீர் வர்றதும் தெரியாது. என்ன சாப்பாடு வாயில வச்சோங்கிறதும் மைண்டுக்கு போகாது. ஏன்னா 4, 5 வேளை ஒரே டைம் பாடி பண்ணுனா என்ன ஆகும்? கண்ண மூடிட்டு சாப்பாட வாயில வச்சுட்டு, கொஞ்சம் வாய மூடி அரைச்சு பாருங்களேன். ஒரு பீஸ் பூரி வாயில வச்சா கூட, அது அப்படியே ஜூஸா மாறணும். தண்ணியா மாறணும். அப்படி அரைக்கணும். சலைவா அவ்ளோ ஊறணும். அதுக்கப்புறம் அத முழுங்குனீங்க அப்படிங்கன்னா, அது கரெக்ட்டான சத்து பொருளாக உடம்பே மாற்றம் செய்துக்கும். அது விட்டமின்ஸா மாத்துதா, மினரல்ஸா மாத்துதா, அயனா மாத்துதா, அது அதோட டியூட்டி. ஆனா செய்யிற வேலை நம்ப எத செய்யக்கூடாதோ அத செஞ்சுக்கிட்டு தானங்க நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. அந்த பழக்கத்த கொஞ்சம் மாத்திக்கணும். காலம் ரொம்ப கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். காலையிலனா எப்படி சாப்பிடணும், மத்தியானம் எப்படி, நைட் எப்படின்னு. உணவுல நெறைய வகைகள் இருக்கு. அவங்கவங்களுக்கு ஒத்துக்கிற உணவ சாப்பிட்டுக்கங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த உணவையே
அந்த காலத்துல எல்லாம் பத்தியம் போட்டுருவாங்க. உடம்பு சரியில்லைன்னா குழம்பு சாப்பாடெல்லாம் தரமாட்டாங்க. ரசம் சாதம், கஞ்சி சாதம், நார்த்தங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி தான் குடுப்பாங்க. அல்லது பத்தியம் போட்டுருவாங்க. முழு நாள் இன்னைக்கு நீ எதுவுமே சாப்பிடாத. அல்லது ஒரு வேளை சாப்பிடு, 2 வேளை சும்மா இரு. சரி, கொஞ்சம் கொஞ்சமா 3 வேளைக்கும் சில பேர் உடம்பு வயசானவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. டிசீஸ் இருக்கா பார்ப்பாங்க. காலையில நீ 4 இட்லி சாப்பிடுறியா? கட் பண்ணு. ஒரு 2 இட்லி அல்லது 1 1/2 இட்லி சாப்பிடு. மத்தியானம் அந்த மாரி குறைச்சுக்கோ. நைட்டு குறைச்சுக்கோ. அப்படின்னு சாப்பாட்டோட அளவ கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப ஃபுல் டே உண்ணா நோன்பு சாப்பிடாம இருக்கணும், விரதம் இருக்கணும் அப்படின்னா, அவங்க சில விஷயங்கள ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் எலுமிச்சை சாறு குடிச்சுக்கலாம், தேன் சேர்த்து குடிச்சுக்கலாம், தண்ணி நெறைய குடிக்கணும். ஒரு 3, 4 தடவைக்கு இதெல்லாம் சாப்பிடணும். உணவு தான் சாப்பிடக்கூடாது, சாலிட் ஃபுட்டு. ஆனா உடம்புக்கு நீர் பற்றாக்குறை வராம பார்த்துக்கணும் இல்லையா? சில பேருக்கு வயிறு வயித்துப்போக்கு இருக்கு, டயரியா மாதிரி இருக்கு அப்படின்னா, அவங்க இஞ்சி சாறெல்லாம் அந்த கொஞ்சம் இஞ்சி சாறு கொஞ்சம் கலந்து மருந்தாக அத சாப்பிடலாம். மூல நோய் இருக்கு அப்படின்னா இஞ்சி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது வந்து முழு நேரம் உண்ணா நோன்பு இருக்கிறவங்க தான். நெறைய எடை யாருக்கு இருக்கு? குண்டா இருக்காங்க. அவங்கலாம் முழுமையான உண்ணாவிரதம் வாரத்துல 1 நாளு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா. இப்ப பகுதி நேர உண்ணா நோன்புன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவவங்க யோகி. ஒரு நாளைக்கு 2 தரம் சாப்பிடுறவங்க போகி. 3 வேளையும் சாப்பிடுறவங்க நோயாளி. 4 வேளை உணவு சாப்பிட்டாங்கன்னா, உயிர் உடம்ப விட்டு போயிரும் அப்படின்ட்டாங்க ஒரு சித்தர். அப்ப பார்த்துக்கோங்க. அப்ப சில பேருக்கு இப்ப சுகர் இருக்கு, அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அவங்க பகுதி நேர உண்ணா நோன்பை கடைபிடிக்கலாம். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பிடாம அப்படி இருந்துக்கலாம். எப்ப அவங்க விரதம் இருந்தாலும் சரி, பழச்சாறு, ஜூஸ் அல்லது மூலிகை தேநீர் எல்லாம் சாப்பிட்டுக்கணும். வாயில, வயித்துல புண்ணு இருக்கு, அல்சர் இருக்கு. ஆனா எனக்கு விரதம் இருக்கணும்னு ஆசை அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணும்னா, குடல்ல எல்லாம் புண்ணு இருக்கு இல்லையா? காலியா வச்சிருக்க கூடாது ஸ்டமக்க. ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆயிடும். அப்ப 3ல 1 பங்கு வயிறு நிரம்புற அளவுக்கு சாப்பிடணும். 4 இட்லினா 1 இட்லி கணக்கு. அவ்வளவுதான். அவங்க அன்னைக்கு விரதம் இருந்தேன்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி சில கொஞ்சம் உணவோட உண்ணா நோன்பும் இருந்துக்கலாம். தப்பு இல்ல. இந்த உண்ணா நோன்பு விரதம் இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்குது? மெயினா வந்து எடை ரொம்ப லோ வெயிட்டா இருக்கிறவங்க, இந்த காச நோய்ன்னு சொல்லுவாங்கல்ல, டியூபர்குலோசிஸ். அது இருக்கிறவங்கலாம் வந்து இந்த உண்ணா நோன்பை தொடவே கூடாது. அவங்களுக்கு இது கிடையாது. ஹை பிபி இருக்கு, ரொம்ப உணர்ச்சி வசமான மனநிலையில இருக்கேன் அப்படின்னுன்னா, அவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து பார்த்தீங்கன்னா. வாரத்துல 1 முறை இருக்கலாம். அவங்க இந்த கேரட் சாறு, தேங்காய் பால் சாறு, சாத்துக்குடி சாறு எது வேணா பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அப்படினால உடம்புல தேய்மானம் ஆகுதுல்ல, அதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டுடும். நமக்கு எலும்பு தேஞ்சு போயிருக்கு, அது சரியில்ல, இது சரியில்ல அப்படின்லாம் எல்லாமே சரியாயிடும். அதத்தான் அந்த பாட்டுல சொல்லுவாங்க. "நோயிலே படுப்பதென்ன கண்ண பெருமானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ண பெருமானே." ஒரு நோய் வந்துட்டாலே படுத்துட்டு எதுவுமே சாப்பிட வேணாம். சும்மா கடந்தாலே திரும்ப உயிர்ப்பித்த மாதிரி வந்துரும் உடம்பு. அதோட சிறப்பு. இந்த உண்ணாவிரதம்லாம் இருந்து முடிச்சுட்டு பார்த்தா கண்ணுல ஒளி ஆற்றல் பெருகும். குரல் ரொம்ப இனிமையா இருக்கும். உறுப்புகள் எல்லாம் வலி, சோர்வு இல்லாம ஏன்னா உடம்புல இருக்க கழிவு பொருள் எல்லாம் வெளியில போயிடுது இல்லைங்களா? அதனால நல்லா இருக்கும். உமிழ்நீரோட குணம் பல மடங்கு சூப்பரா அதிகரிச்சிருக்கும். தொப்பையெல்லாம் குறைஞ்சு போயிருக்கும் பார்த்தீங்கன்னா, சோர்வு இருக்காது. இதெல்லாம் செஞ்சு பாருங்க. உணவ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி மருந்தா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. அதுல நார் சத்து உள்ள பழங்கள், காய்கறிகள் எல்லாமே நீங்க சேர்த்துக்கணும். திசு உப்பு இருக்கிற இந்த கோசு அதுலலாம் திசு உப்பு நெறைய இருக்கு. அதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க உடம்புல. வெள்ளரிக்காய், அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுங்களேன். டயத்துக்கு சாப்பிடுங்கங்க. அவ்வளவுதான். காலத்தோட உண்ணணும். இயற்கை உணவு சில பேருக்கு ஒத்துக்கும். சமைக்காம சாப்பிடுற ஃபுட்டு சில பேருக்கு ஒத்துக்காது. அது அவங்கவங்க டிசைட் பண்ணிக்கங்க. உணவு தான் மருந்தாக வேலை செய்யுதுங்கிறத நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? உணவு சாப்பிடவா நம்ம பிறந்து இங்க வந்திருக்கோம்? வெறும் உணவு வந்து உடம்புக்கு தானே. ஆனா மனசுக்கு நான் அந்த உணவு எப்படி சாப்பிடுறோமோ அதை பொறுத்து எண்ணங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா நம்ம சாப்பாட்டுக்கு பிறந்தவங்க மாதிரி எப்போதும் நடந்துக்க கூடாது. சாப்பிட்டுட்டு இந்த உடம்ப தயார்படுத்திட்டு இறையோடு இணைவதற்கு இந்த உடல் தேவை. அதுக்காக இந்த உடலுங்கிற வாகனத்தை நம்ம பராமரிக்கிறோங்கிற நினைப்பு நமக்கு இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல அஞ்சறை பெட்டிலேயே பாட்டி எல்லா வைத்தியத்துக்கும் மருந்து வச்சிருப்பாங்க. அஞ்சறை பெட்டியிலே இருக்கும். கடுக்காய கொடுப்பாங்க. பாத்ரூம் சரியா வரல அப்படின்னு சொன்னா
அவங்களே எல்லாரும் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் அப்படியெல்லாம் செய்வாங்க. இந்த மிளகு விஷத்த முறிக்குமா, மிளகு குடுப்பாங்க. குளிர்ச்சி பண்ணணுமா, வெந்தயம் குடுப்பாங்க. மனசு நல்லா இருக்கணுமா, ஜீரக கஷாயமெல்லாம் வச்சு குடுப்பாங்க. சுக்கு இப்படின்னு பாட்டி அந்த மாரி நம்ம உணவுலயே நம்மளுக்கு நெறைய குழந்தைங்களுக்கு உடம்ப சரி பண்ணி குடுத்துட்டாங்க. அதிகமா ஹாஸ்பிட்டல்லாம் போறது கிடையாது. இப்ப அப்படி இல்ல. இப்ப எல்லாமே மாறி போயிடுச்சு பார்த்தீங்கன்னா. நமக்கு வாழ்றோம். உயிராற்றல் செலவாகிட்டே இருக்கு. நெறைய உயிராற்றல் செலவாகும் போது தான், நம்ம உடம்பு பராமரிக்க ஆற்றல் இல்ல. அப்ப சோர்ந்து போயிர்றோம். அப்ப பசி வருது. அதுக்காக தாங்க உணவு சாப்பிடுறோம் நம்ப. இப்ப வியர்வை ஜாஸ்தி இருக்கு. அங்க இருக்கிற இடத்துல போயிட்டு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சா எப்படி பத்தும்? அங்க வியர்வை ஊத்தி கொட்டுது. ரொம்ப வெயிலா இருக்கு. அப்ப அங்க நெறைய தண்ணி குடிக்கணும். இன்னொன்னு நம்ம குளிர் பிரதேசம் ஊட்டி, கொடைக்கானல் எங்கேயோ போறோம். அங்க வேர்க்கவே வேர்க்காது. அங்க போயிட்டு அங்க போய் 5 லிட்டர், 10 லிட்டர் தண்ணி குடிக்க முடியுமா? அப்ப இது நம்ம உடம்புக்கு எத செய்யணும், என்ன செய்யணும்னு நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த பேக்டு ஃபுட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி நீங்க இருந்தாலே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். 5 விஷயத்துல அளவு முறை காத்துக்கோங்க. உணவு, உழைப்பும் அப்படிதான், தூக்கமும் அப்படிதான், குடும்ப உறவும் அப்படிதான், எண்ணமும் அப்படிதான். இதுல எல்லாத்தையுமே அளவோடு, முறையோடு செய்யுங்க. அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த உணவு சாப்பிட்டதுனால இந்த உடம்பு பெருசா வளர்ந்து வந்திருக்கு. நான் பசங்கள்ட்ட சொல்லும்போது, மண்ணு தான் உடம்பா வந்திருக்கு அப்படின்னா புரியாது. ஒரு மண்ணுல விளையிற காய்கறிகள், பழங்கள். மண்ணுல இருக்க சத்து பொருட்கள அந்த செடியில இருக்க வேர் உறிஞ்சி, அந்த கனிகளுக்கு, இலைகளுக்கு, தண்டுக்கெல்லாம் கொடுக்குது. அப்ப மண்ணுல இருக்க சத்து, மண்ணுல நீ என்ன மாதிரியான விட்டமின்ஸ், மினரல்ஸ் உள்ள இருக்கோ, அத உறிஞ்சு குடுத்துருது. இப்ப நாம போய் அந்த பழங்கள, காய்கறிகள, கீரைகள, தண்டுகள பறிச்சு நம்ம உடம்புக்கு உள்ள போடுறோம். அப்ப அந்த மண்ணுல உள்ள சத்து அந்த பழத்துக்கு போய், காய்கறிக்கு போய் நம்ம உடம்புக்கு வந்துருது இல்லையா? அப்ப மண்ணு நம்ம உடம்புக்கு வந்துருச்சு. அதனால நம்ம உடல் வளருது. அப்ப இந்த உணவு தான் பரிணாமத்தினால நமக்கு உடல்களா வந்துருச்சு. உணவு சாப்பிட்டு தான் உயிர் வாழணும். உணவு தான் உடம்பா வந்திருக்கு. உணவ சாப்பிட்டு உயிர் வாழணும். இத மறக்கவே கூடாது. ஆனா அதுல அளவு முறை மாறக்கூடாது. மாறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த உடம்ப உணவா போயிடும். நம்ம உடம்ப மத்த 4 காக்காயோ, கழுக்களோ மத்தவங்க சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. அப்ப நாம உடம்ப மெயின்டெயின் பண்ற வரைக்கும் தான் நமக்குள்ள உயிர் இருந்து இயங்க முடியும் வளமாக. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி ரொம்ப குறைச்சு சாப்பிட்டாலும் ஆற்றல் கிடைக்காது. அலட்சியமும் படுத்தாதீங்க உணவ. அளவு முறை. நெறைய உணவுனால எப்படி தீங்கு வருது அப்படின்றதுக்கு அழகா சொல்லியிருப்பாங்க. நம்ம பாத்திரம் விளக்க போட்டிருப்போம் காலையில. அது லேட்டா போய் சாயந்தரமா பாருங்களேன். அந்த டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வர சாப்பாடு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனதெல்லாம் ஒரு மாரி ஊசி போய் நொரை வந்திருக்கும் பாத்தீங்கன்னா. அப்ப நம்ம சமைச்சு வச்சுட்டு, காலையில சமைச்சு வச்ச ஒரு குழம்பு எங்கேயும் எடுத்து வைக்கல. சாயந்தரம் திறந்து பார்த்தா புளிச்சு தானே போயிருக்கும். அத சாப்பிட்டோம் அப்படின்னா, வயிறு எப்படி இருக்கும்? குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்ப உடம்புக்குள்ள போற சாப்பாடு எவ்வளவு சுத்தமா சத்தான சாப்பாட போடணும். இது ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தெல்லாம் பாதிக்குதுங்க. அதனாலதான் அந்த உணவ அவ்வளவு அழகா சாப்பிட சொல்றாங்க குரு. ஏன்னா, கொ இது புளிப்பு ரத்தத்துக்கு வருதுல்ல, அது எப்படின்னா, நரம்புகளுக்குள்ள நேரடியா புளிப்பாக போகாதாம். ரசாயன அம்சத்துல இருக்க புளிப்பு ஒரு காற்றாக நரம்புல புகுந்துருமாம். நரம்புல காத்து போகலாமா? ஏன்னா மின் கடத்தி செல்லக்கூடிய நரம்புல காத்து போணுச்சுன்னா, அந்த சம ஓட்டத்த அது தடுத்துரும். அத தாண்டி போக முடியாது. அப்ப கை, கால் மரத்து போயிரும். அந்த இடத்துல சுரணை இருக்காது. வயிறு சில பேருக்கு கொஞ்ச நேரம் கூட எம்ப்டியா விட மாட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல எதையாவது போட்டு அரைப்பாங்க. அந்த மாரி எல்லாம் அது தவறான எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. வயிற மட்டும் நிரப்பிக்கிட்டே இருந்தா உலக விவகாரத்திலேயே தாங்க சுத்திக்கிட்டே இருக்கலாம். அதற்கு மேல சிந்தனை ஆற்றல் நமக்கு வராது. உணவு வேணும், அதே சமயம் உழைப்பும் இருக்கணும். அப்ப "அற்றால் அளவறிந்து உண்க அஃது உடம்பு பெற்றான் நெடிது உய்க்கும் ஆறு" அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. எதனால அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இந்த உயிருக்கும், உடம்புக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். ஒத்த உறவு இருக்கணும். இனிமையான உறவு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற வரையில தான் உடல் நலமும், மனநலமும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த உறவு நீடிக்கிறதுக்கு 3 பேர் வேலை செய்றாங்க. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இது 3 சரியா இருக்கணும் அளவுல, முறையில.
இருந்துச்சுன்னா ஒரு நல்லா இருக்கும். இப்ப ஏதோ ஒரு காரணத்துல இந்த ஓட்டத்துல ஒரு குறை வந்துருச்சு. ரத்த ஓட்டம் ஸ்பீடா ஓடல அல்லது குறைச்சு ஓடுது. அல்லது வெப்ப ஓட்டம் தாறுமாறா ஓடுது. ஏதோ ஒரு ஓட்டத்துல குழப்பம் வந்துருச்சுன்னா, அங்க இருக்கிற அணு அடுக்குகள்லாம் சீர்குலைஞ்சு போயிருச்சு. அப்ப அது என்ன பண்ணுது? எல்லா ஓட்டத்தையும் பாதிக்கும். ஒரு ஓட்டத்துல பிரச்சனை வந்தாலும், மத்த 2 ஓட்டங்களையும் அது பாதிக்கும். அப்ப அங்க அங்க மின்சக்தி பத்தாது அங்க. அப்ப அந்த மின்சக்தி அங்க நெறைய வேணும் இல்லையா? அப்ப மின்சக்தியாக அங்க போறதுக்கு வேகமா போயி இந்த ஜீவகாந்தம் அங்க போய் வேலை செய்யும்போது, அங்க ஒரு பஞ்சர் மாதிரி ஆயிடும் பாத்தீங்கன்னா. ஏன்னா, அந்த காந்த சக்தி தான் மின்சக்தியாகவே மாறுது. நம்ம உடம்புல காந்த சக்தி இருக்குல்ல, அது மின்சக்தியாக மாறுனா தான் அங்க சரிப்படப்படும். அப்ப அங்க ஷார்ட் சர்க்யூட் வந்துருது. ஒரு தொலை ஓட்ட மாதிரி வந்துருது. அது நமக்கு வலியாக வேதனை தருதுங்கிறாங்க குரு. அந்த மின் குறுக்கு கொஞ்ச நேரத்துல இருக்குது, வலி வந்துருச்சு. நெறையா நேரம் போகவே இல்ல, வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அது ஒரு நோயா கன்வெர்ட் ஆயிடுதுங்கிறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல உடம்புல இருக்க அந்த ஜீவகாந்த சக்தி ரொம்ப செலவாகும். அது கிடைக்கிறதெல்லாம் அங்க போய் மாற்றம் அடைஞ்சுகிட்டே இருக்கும். அந்த காந்த சக்தி மின் சக்தியா மாற்றம் அடைஞ்சு அத சரி பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப ஜீவகாந்தம் குறைஞ்சுகிட்டே இருக்கும். ஜீவகாந்தம் குறைய குறைய உடம்புல ஆட்டோமேட்டிக்கா வீக் தான். அவ்வளவுதான். ரொம்ப வீக் ஆயிடும். எல்லா பிரச்சனைக்கும் இதுதான். அப்ப நம்ம இம்யூனிட்டிய பெருக்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்காது. இம்யூனிட்டிய பெருக்கி வச்சுக்காம, நம்ம இந்த ஜீவகாந்தத்த காலி பண்ற வேலைய தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப நமக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்கு. ஆனா, தலைவலி வருது. ஆனா, நம்ம என்ன பண்றோம்? டைரக்ட்டா தலைவலிக்கு போயிட்டு டேப்லெட் போடுவோம். ஆனா, நமக்கு டைஜஷன்னால தான் தலைவலி வருதுங்கிறது தெரியணும்ல. அந்த மாதிரி இல்ல அப்டின்னா, இப்ப அ தலைவலி இருக்கு. டைஜஷன்னால தலைவலி இருக்கு. தலைவலிக்கு மருந்த போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம்னா, பாடி ஃபுல்லா தானே அந்த இன்ஜெக்ஷன் போகும். யோசிச்சு பாருங்க. அப்ப சம்மந்தமே இல்லாம டைஜஷன் பிரச்சனைக்கு மருந்த போட்டு சரி பண்ணால நம்ப, தலைவலிக்கு மருந்த போட்டு உடம்ப என்ன பண்றோம்? இன்னும் கொஞ்சம் கெடுத்துக்கிறோம். இப்ப நம்ம நோய் வராம காக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படின்னா நம்ம உடம்ப பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். 5 அடுக்குகளால் தானே நம்ம உடம்பு தோற்றுவிக்கப்பட்டிருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா, பருவுடம்பு, உடம்புக்குள்ள நீர் இருக்கு, வெப்பம் இருக்கு, காத்து இருக்கு, நுண்ணுடல்லாம் இருக்கு. இந்த 5ல நுண் உடல் அதுல ஒரு குழப்பம் வந்துச்சுனாலும் மத்த உடம்பையும் பாதிக்கும். பருவுடல்ல குழப்பம் வந்தாலும் அதுவும் நுண்ணுடல்ல பாதிக்கும். இப்ப நுண்ணுடலும், பருவுடலும் அம்மா, அப்பான்னு சும்மா வச்சுக்கோங்க. இந்த நடுவுல இருக்க ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் 3 குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மா, அப்பாவுக்கு தான் வீட்ல இருக்க குழந்தைங்க நல்லா இருந்தா தானே அவங்களும் நல்லா இருக்கலாம். அந்த மாரி புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த பருவுடலுக்கும், நுண்ணுடலுக்கும் நல்ல உறவு இருக்கணும். அதாவது கணவன் மனைவிக்கு இடையில நல்ல உறவு இருந்தா 3 குழந்தைங்களையும் சூப்பரா வளர்ப்பாங்கல்ல. அண்டர்ஸ்டாண்டிங்கா. அந்த மாதிரி தாங்க இது. வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கணும்னா. அப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உடம்பு பருவுடம்பு. அத நல்லா பாத்துக்கணும். நல்லா சுத்தமா வச்சுக்கணும். உள்ளேயும், வெளியிலயும் நல்லா பாத்துக்கணும். கண்ணுக்கு தெரியாத உடல் நுண் உடல். சரிங்களா? அந்த நுண் உடலையும் நல்லா நம்ம தான் பாத்துக்கணும். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுல தண்ணி ஊத்துனாலும் அந்த தண்ணியோட ஷேப் அந்த டம்ளர் அளவுக்கு வருதா? அதுல சாலிடா இப்ப ஏதாவது ஒரு சால்ட்டோ ஏதோ ஒண்ணு போடுங்க. அதுவும் ஒரு சாலிடா அந்த ஷேப் வரும். அதே மாரி அதுல காத்து போட்டு நிரப்புங்க. அதே ஷேப் தான் வரும். அந்த மாரி நம்ம உடம்புக்குள்ள 5 அடுக்கு. நம்ம உடம்பு என்ன ஷேப்போ அதே மாரி தான் உள்ள ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம்லாம் அதே ஷேப்ல தான் இருக்கும். அப்ப 5 உடல் அடுக்கடுக்கா இருக்குது நமக்கு. அதுல ஒரு அடுக்குல பிரச்சனைனாலும் எல்லாருக்குமே பாதிக்கும். இதனால காற்று, வெப்பம், ரத்தம் இதுல அளவு முறை இருக்கு. அத பார்த்து தான் வாதம், பித்தம், சிலேத்தும் அப்படின்னு கைய பிடிச்சு, நாடி பிடிச்சு அந்த காலத்துல வைத்தியர்கள் சொல்லுவாங்க இல்லையா? நாடி துடிப்ப கணிச்சே அவங்க சொல்லிடுவாங்க. அந்த நாடி துடிப்பு மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3ன்னு குறள்லயே சொல்லியிருக்காங்க. அந்த நாடி பார்த்தே நோய அடையாளம் கண்டு நல்ல மருந்து குடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா. உயிர் தாங்க உடம்ப நடத்துது, பாதுகாக்குது. உடல்ல ஏதாவது குழப்பத்த சரி செய்யணும்னா, மருந்து உடம்புக்கு குடுக்கப்படுது. அது ஒரு உதவி, ஊக்கம், மருந்து அவ்வளவுதானா தவிர, நம்ம மனவளக்கலையில உயிராற்றல சேமிச்சு வச்சீங்கனாலே போதும், உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருது. அப்புறம் என்ன வேணும்? அதுக்கு ஏத்த எக்ஸர்சைஸ் தான் குடுத்துட்டாங்களே குரு. அந்த எக்ஸர்சைஸ நம்ம கரெக்ட்டா பண்ணிக்கிட்டு, உணவுல அளவு முறை இருந்தாலே போதுமே. ஏன்னா, நீரும், நிலமும் ரசாயன இயக்கத்த தான் உண்டாக்கும் பார்த்தீங்கன்னா. காற்றும், வெப்பமும் உடம்புக்கு மின்சார இயக்கத்த தருது. பொதுவா பார்த்தீங்கன்னா.
நம்ம உடம்புல காந்தம் இருக்கு. அப்ப காற்றும் வெப்பமும் மின்சார இயக்கத்தை தருது. நீரும் நிலமும் ரசாயன இயக்கத்தை தருது. அப்ப இந்த காந்த இயக்கம், மின்சார இயக்கம் கூட உடம்பு நலத்துக்கு முக்கியமானதாக இருந்தாலும், உடம்பு கெட்டு போறதுக்கு ரசாயன இயக்கம் தான் காரணம்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த மனித உடம்புல இந்த ரசாயன இயக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. காந்த இயக்கமும், இந்த மின்சார இயக்கமும் ஒரே சீராக இருப்பதற்கு ரசாயன மாற்றம் தான் ஒரு காரணம். இப்ப நம்ம உடம்புல ரசாயன மாற்றங்கள் உடம்போட நோயை நிர்ணயிக்குது அப்படின்னா, அது பொய் இல்ல. ஏன்னா, அதனாலதான் நம்ம கொடுக்குற மருந்தெல்லாம் ரசாயனம் கலந்த மருந்தா தான் குடுப்பாங்க. கெமிக்கல் சேஞ்சஸ் உள்ள நமக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது இல்லைங்களா? அத சரிப்படுத்த ரசாயனமாகத்தான் நமக்கு மருந்து குடுப்பாங்க. அதனால ரசாயனங்கள் வச்சு செஞ்ச இதுதான் நம்ம உடம்புக்கு குடுக்குறாங்க மருந்து. அப்ப நம்ம உணவையே மகத்தான சிந்தனைகளை புரிஞ்சுகிட்டு உடலை பாதுகாக்க உணவு எந்த முறையில நமக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டோம்னா சமைக்க போகும்போது சலிப்பு பட மாட்டோம், எரிச்சல் பட மாட்டோம், கோபப்பட மாட்டோம். என் கையால சமைச்ச உணவை சாப்பிட்டு என் குடும்பத்தினர்கள் ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு வாழ்த்திட்டு நம்ம சமையல் செய்வோம். ஏன்னா உணவு தானே மருந்தாகவே பயன்படுதுங்க. இப்ப அந்த ஒரு சும்மா அமெரிக்க டாக்டர் ஒரு ஜோக்குக்கு இவர் தென்கட்சி சுவாமிநாதன் சொல்லுவாரு. நமக்கு ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. எண்ணத்துக்கும் உணவுக்கும் உள்ள கனெக்ஷனுக்காக. நீங்க கரண்டிய சமையல் செய்யும் போது யாராவது வரக்கூடாத விருந்தாடி வந்துட்டாங்க அப்படின்னா, தேவையில்லாம நீங்க பேசி சமையல் செஞ்சு போட்டீங்கன்னா, உங்களுக்கு வயித்து வெளியே வந்துரும் பாத்தீங்கன்னா. அப்படி இல்லாம அன்பா பார்த்துக்கிட்டு செஞ்சா அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இந்த காந்த சக்தி அந்த கரண்டி மூலியமா அந்த உணவுக்கு போய் அவங்க வயித்துக்கு போகும். அப்பேற்பட்டது உணவோட அருமை. இது ஒரு டாக்டர் சொல்றாரு. சில ஆலோசனை குடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்ல, அவங்களுக்கு தனிமையே சிகிச்சை தான். தட்டிட்டு போகணும் அந்த நோயாளிய பார்க்கறதுக்கு. நம்ம பார்க்க போறோம்ல, அவங்க கை குடுப்போம், அந்த உடம்ப தடவி குடுப்போம். அப்படி பக்குவமா பரிவா செஞ்சா அவங்க நோயாளி எந்திரிச்சுருவாங்க. அப்படி இல்லாம, என்னடா எப்படி இருந்த இப்படி ஆயிட்ட அப்படின்னா, அவங்களுக்கு மனசு பொக்குன்னு போகும். அப்ப ஹாஸ்பிட்டல் நம்ம போறோம் அப்படின்னா, அங்க ஏதாவது குறை இருந்துச்சுன்னா, அத பேஷண்ட் கிட்ட நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற வகையில நம்மளோட பேச்சு இருக்கணும். என்னோட உதவி தேவைன்னா கூப்பிடுங்க. இப்படின்னெல்லாம் நம்ம ஒரு உற்சாகமா அவங்க கிட்ட பேசணும். நீங்க அவங்களோட எவ்வளவு நேரம் இருந்தீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லங்க. எந்த அளவுக்கு உங்களால அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஆனா, சில பேரு நோயாளிய கூட்டிட்டு போறாங்க பாருங்க. நோயாளி இல்லைன்னா, நோயாளி பெட்ல போய் படுத்துக்குவாங்க. அப்படி படுத்துக்கிட்டா ஒருத்தரு போய் பாக்குறாரு. "எப்பா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தரு சென்னையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காருப்பா. வார்டு நம்பர், பெட் நம்பர்லாம் சொல்லிட்டு அவர பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னு எனக்கு விசாரிச்சு நலம் சொல்லுப்பான்னு" கேட்டிருக்காரு. இவரும் போய் அந்த ஃப்ரெண்ட பார்த்து 10 நிமிஷம் பேசிட்டு இருந்துட்டு, "உடம்ப பத்திரமா பார்த்துக்கங்க. உங்கள பார்த்துட்டு வர சொல்லி சொன்னாங்க. அதான் வந்தேன். நான் போயிட்டு வரேங்க" அப்படிங்கையில, இப்ப படுத்திருக்கிறவரு சொல்றாராம், "எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லங்க. எங்க தம்பிக்கு தான் நெஞ்சு வலி" அப்படின்னாராம். அப்ப தம்பி எங்கங்க எக்ஸ்ரே எடுக்க அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இந்த பெட்டு சும்மா தானே இருந்துச்சுன்னு நான் அதுல படுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப யோசிச்சு பாருங்க. அந்த எண்ணங்கள் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு உணவு சார்ந்து இருக்குங்க. ஏன்னா உணவு அளவா எடுத்தா இயற்கையில கிடைக்கிற உணவு மூலமாக அறிவு பிரகாசிக்கும் என்று கூறி நல்லதொரு சிந்தனைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சிறப்பான